ஜீவன் யூடியூப் வழியாக உங்களை அன்போடு சந்திக்கிறேன். தேவ பரிபூரணம் உங்களை ஆட்கொள்வதாக. இந்த நாள்ல கூட தேவன் விரும்புவது உத்தமத்தை விரும்புகிற தேவன். ஏனென்றால் நாங்கள் கடைசியாக தெய்வ சமூகத்தை போகும்போது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனை என்றுதான் தேவன் நம்மை அழைக்கின்றார். அப்படியா இருந்தால் உத்தமமாய் நாங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக நடப்பதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்ற சில காரியங்களை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஒரு விசை நம்மை பரிசோதித்து பார்த்து இந்த கால வேளையில தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போமாக. வேதம் சொல்றது நீதிமொழி 11:20 அவருக்கு பிரியமானவர்களை உத்தமமாக்கத்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் பாக்கியவான் என்று இன்னொரு இடத்திலே சங்கீதத்திலே போடப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 15. அப்ப அவருக்கு பிரியமானவர்கள் உத்தமமானவர்கள். இரண்டாவது, நீதியை நடப்பித்து தேவன் முன்பதாக மனசாரமாக அதாவது மனதார சத்தியத்தை பேசி உத்தமமாய் வாழ்பவர்கள் அவர்கள் உத்தமமாக்கத்தார்கள். அவர் கர்த்தருடைய பர்வதத்திலே அவர்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நீதிமொழி 20:7. மூன்றாவது காரியம், உத்தமமாய் நடப்பவர்களுடைய பிள்ளைகள் பின்பு கூட அவர்கள் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழி 2 கூறுகிறது. உத்தமாய் நடப்பவர்களுக்கு தேவன் கேடகமாய் இருக்கின்றாரா? அப்படியானால் இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நானும் உத்தமனாய் இருக்க, தேவ சமூகத்திலே கீழ்ப்படிய, வார்த்தைக்கு கை கொண்டு அவர் சமூகத்திலே வாழ, கர்த்தரை சேவிக்க, தேவனை நாங்கள் சுதந்தரிக்க இந்த கால வேளையில நமக்கு உதவி செய்வாராக. அப்படியா இருக்கும்போது தேவன் நம்மை உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர் என்று சொல்லி இந்த கால வேளையில எங்க வாழ்க்கையில உத்தமத்தை இன்னும் வர்த்திக்க செய்வாராக. அந்த நோக்கத்தோடு இந்த கால வேளையில ஆண்டவரே, எனக்கு ஒரு உத்தமம் உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக யாக்கோப்பு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சொல்லுது அவன் நிச்சயமாக அவன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கிய பின்பு அவருக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பான். வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில ஜீவ கிரீடம் கொடுப்பாராக. ஜெபிப்போமாக. தகப்பனே, இந்த கால வேளையில ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் உமக்கு முன்பதாக ஆண்டவரே உத்தமனாய் வாழ எனக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் விரும்புகிறது உண்மை ஆண்டவரே, உத்தமம் அப்பா. அப்படியாக உமக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, எனக்கு பின்பு வரக்கூடிய என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, சந்ததி ஆண்டவரே கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, இந்த கால வேளையில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் ஒரு உத்தமம் ஆண்டவரே வாழ்க்கை பெருகத்தக்கதாக, உண்மை பெருகத்தக்கதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரம் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நாங்கள் என்னத்தான் இழந்தாலும் ஆண்டவர் உமக்கு முன்பதாக உத்தமத்தை இழக்காதபடி இந்த கால வேளையில வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தயவுள்ள கரவிகளை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.